श्रीगुरुभ्यो नमः परमऋषिभ्यां हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्मं तस्मै श्री गुरुमूर्तये निमैदं श्री दक्षिणामूर्तये। ओम शिवाय नमः। இன்றைய காணொளியில் நாம் தொடர்ந்து தங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளும் அல்லது சந்தேகங்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கான விளக்கங்களை அடியேன் தந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும். அதில் நாம் சிறந்த 5 கேள்விகள் எடுத்து முடிந்தவரை விளக்கமாக கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மேற்கொண்டு ஏன் இந்த 5 கேள்விகள் அப்படின்னா, அதில் அதிகப்படியாக கொடுக்கப்பட்டிருக்க விளக்கங்கள் மற்ற அதிகப்படியாக வரக்கூடிய கேள்விகளும் அதற்குள்ளேயே அது தொடர்பான கேள்விகளாக இருக்குது. இல்லை சிலர் நிறைய பேர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. அது அடியேன் அவர்களுக்கு நேரடியாக அடியனுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசிகிட்ருக்கிறேன். அதனால் இப்போ கடந்த சில வாரங்களாக இல்லை இனிமேலும் என்னால் முடிந்தவரை அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். அது அவர்களுக்கும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பற்றி பேசுகிறதுனால அது அவர்களின் இதை பொதுவெளியில் பேச வேண்டாம் என்ற நிலையினால் நாம் இதை காணொளியாக போடுறதில்ல அந்த மாதிரியான கேள்விகளுக்கு. ஸோ வந்திருக்கக்கூடிய கேள்விகளில் முடிந்தவரை ஒருங்கிணைத்து அதற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் சேர்த்து அதில் ஒரு 5 சிறப்பான கேள்விகளை செலக்ட் பண்ணி அதற்கு உண்டான விளக்கங்களை அடியேன் சொல்லிகிட்ருக்கிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கான கேள்விகளையோ சந்தேகங்களையோ கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அடியேன் அதற்கான விளக்கங்களை தர தயாராக இருக்கிறோம். இன்றைய கேள்வி திரு துரைசாமி அவர்கள் வேலூர்லேருந்து கேட்டிருக்கிறாரு. ஆன்மீகம் என்றால் உலக வாழ்வை விட்டு விலகித்தான் வாழ வேண்டுமா? உலக வாழ்வியல் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே ஆன்மீகத்தை நம்மளால் கடைபிடிக்க முடியாதா அப்படின்றது தான் இதற்கான கேள்வி. இதே பொருள்பட ஒரு 13 கேள்விகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு கேள்வியானது போதுமானது. அதனால தான் அந்த மாதிரி நாம் எடுத்திருக்கிறோம். அதை எல்லாத்தையும் குரூப் பண்ணி இதெல்லாம் ஒரே மாதிரியான கேள்வி. இந்த கேள்விகளுக்கு மொத்தமாக இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தால் போதும் அப்படின்னா என்ன ஆகுனா, கொஞ்சம் ஒரு 5-6 கேள்விகள்லேயே ஒரு 40 கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் உங்களுக்கு அந்த கேள்விகளே கிடச்சிரும். அதனால் உங்களுக்கு அதிகப்படியான நேரம் எடுக்காது. உங்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இப்படி ஒரு சிங்க்ரோனைஸ் பண்ண வேண்டியிருக்குது. சரி, இந்த கேள்விகளுக்கான பதில் என்னென்னா, ஆன்மீகம் என்பது இரண்டும் எப்படி பார்த்தாலும் மனிதனுடைய பிறப்பும் மற்றும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலங்களில் நாம் எடுத்துக்கொள்ளும் வாழ்க்கை முறை அமைப்பு. இது மனதிலும் செயலிலும் ஏற்படும் மாற்றங்கள். அது அது அது
நம்ம அந்த வழியில் பயணிக்கிறதுக்காக நம்ம எடுத்து தேர்வு செய்து கொள்ளக்கூடிய பாதை அது. ஆன்மீகம் என்பது முழுவதும் வேறுபட்ட நிலை கிடையாது. 2 பேருமே அவர்கள் உணவு எடுத்துக்கொள்ள தான் வேணும், அவர்கள் மூச்சு விடத்தான் வேணும். சில அடிப்படையான சில செயல்களை செய்து தான் ஆகணும். எப்படி? மூச்சு விடணும், சாப்பிடணும், தூங்கணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் பிறப்பு, இறப்புக்கு இடைப்பட்ட நிலையில் அது யாராக இருந்தாலும் இது அடிப்படையான நிலை. அது மாற்றம் கிடையாது இல்லைங்களா? ஸோ அது யாராக இருந்தாலும் அவர்களின் மன ஓட்டம் இருக்கத்தான் செய்யும். இது எல்லாமே இயல்பாக இருக்கும் பொழுது 2ம் வேறுபட்ட ஒரு டைரக்ஷனாக நம்மளால் சொல்ல முடியாது. வாழ்க்கை முறையில் நாம் எனக்கு இது போதும் அப்படின்னு ஒரு லிமிட்டோடு நிறுத்திக்கிறது முழுவதுமாக இந்த ஆன்மீக பாதையில் பயணிக்கிறதுக்காக ஏற்படுத்தி கொண்ட தன்னைத்தானே அதில் ஈடுபடுத்தி கொள்வது. உலக வாழ்வியல் என்பது எப்படின்னா, நாம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு தேவைக்காக நம்மளுடைய ஒரு செயல், அதற்கான எண்ணம், அதற்கான உணர்வு ஏற்பட்டு அந்த உணர்வு உணர்ச்சியாக மாறி அந்த உணர்ச்சி செயலாக வடிவம் எடுக்குது. அப்படி நாம் ஒவ்வொரு உணர்வையும் கவனித்து இது நமக்கு எந்த அளவுக்கு நன்மை தரும், இது சரியானதா தவறானதா, இதனால் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், செய்யலாமா வேண்டாமா, இப்படி நாம் பகுத்தறிந்து அதற்கான ஒரு செயலை செய்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் செய்கிறோம். இதில் நாம் அதிகப்படியாக ஒரு செயலை செய்து அதன் விளைவு நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் நம்ம செய்கிறோம். யாரும் நான் போய் தண்டனை அனுபவிக்கணும், எனக்கு கஷ்டம் வரணும்னு யாரும் எந்த செயலும் செய்கிறது கிடையாது, செய்யவும் மாட்டாங்க. இது உலக இயல்பு. அதில் அந்த விருப்பம் இதே ஆன்மீக பாதையில் அடியனுக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. எனக்கு என்ன விருப்பம் இருக்குது? நான் அமைதியான வாழ்க்கை வாழணும், எனக்கு இந்த துன்ப நிலையெல்லாம் வேணாம், எனக்கு எதுவும் தேவையும் கிடையாது, இதையெல்லாம் நான் தியாகம் செய்து நான் இறைவனடி சேரணும், எனக்கு மேற்கொண்டு பிறப்பே வேண்டாம், நான் ஆத்ம நிலையை உணரணும், நான் அமைதியான வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இது ஒரு விதமான ஆசை தானே. ஒரு மனிதராக இருக்கும் அடியேனுக்கும் இது ஒரு விதமான ஆசை. அதற்கு எனக்கு இந்த அடியேனுக்கும் இந்த அடியேனுடைய சரீரத்திற்கும் அதற்கு உண்டான மனநிலைக்கும் என்ன தேவையோ, என்ன விஷயங்களை செய்தால் எனக்கு இது போதுமானதாக இருக்கிறதோ அந்த வேலைகளை நான் செய்கிறேன். ஆனால் உலக வாழ்வியல் என்பது அப்படி கிடையாது. உலக வாழ்வியல் என்பது தன்னையும் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் செய்யக்கூடிய செயல்களாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுது? அங்கு ஒரு தேவையை நோக்கிய பயணம் இருக்குது. இதில் நன்மை தீமைகள் என்கின்ற நியாய தர்மங்கள் இருக்குது. அந்த நியாய தர்மங்களை தாண்டி உணர்வுகள் உணர்ச்சி வசப்பட்டு அதில் பிறருக்கு தீமை ஏற்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நன்மை ஏற்படணும் அப்படின்ற சில செயல்களும் இருக்கத்தான் செய்கிறது. சில நேரங்களில் நாம் உண்மையை மறைத்து பேசக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கத்தான் செய்கிறது. இப்படியான சில வாழ்க்கை முறைகள், போட்டி எல்லாமே இருக்கத்தான் செய்யுது இந்த உலக வாழ்வியலில். அப்படி ஒரு வாழ்க்கை முறையை வாழும் பொழுது இந்த ஆன்மீகத்தை நம்மால் தொடர்ந்து, ஆன்மீகம் என்பது ஆன்ம முன்னேற்றம் அல்லது ஆன்ம யோகம் அல்லது ஆன்மா பற்றிய சிந்தனை, ஆன்மா நோக்கிய செயல், இப்படி நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போது நம்மளுடைய செயல்கள் இயல்பான வாழ்க்கை நிலையிலேயே இருந்துக்கிட்டு இதையும் செய்யலாம், தவறு கிடையாது. இதில் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, உலக வாழ்வியலிலேயே இருந்து கொண்டு இந்த ஆன்மீக வாழ்க்கையை கடைபிடிக்கிறார்கள் இல்லையா, அவர்கள்
இந்த சந்நியாச வாழ்க்கையை வாழ்பவர்களை விட மேலானவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சந்நியாச நிலை, அதாவது துறவற நிலை அப்படின்னு இந்த காவி உடை இவைகளெல்லாம் அணிந்து கொண்டு இந்த உலக வாழ்வியல் நிலையிலிருந்து ஒதுங்கி போகிறோம் இல்லையா? அடியேனை போன்றவர்கள் அவைகளை எதிர்கொள்ள இயலாத நிலைன்னு சொல்லணும். உண்மை அதுதான். ரமண மகரிஷி எடுத்துக்கோங்க. அவர் எந்த காவி உடை அணிந்தார்? எந்த ருத்ராட்சம் போட்டிருந்தார்? எந்த விபூதி அணிந்திருந்தார்? எப்போ விபூதி அணிவார், அவ்வளோதான். அவர் பாட்டுக்கு இயல்பாக அவர் பாட்டுக்கு இருப்பார். அப்போது அவர் ஆன்மீகத்தில் இல்லையா? அவர் ஆன்மீக வழியில் பயணம் பண்ணலை? அப்படி கிடையாது. இவைகள் அடியேன் மற்றும் சாதுக்கள், சந்நியாச நிலையில் வாழ்பவர்கள் அந்த இயல்பு நிலையிலிருந்து ஒதுங்கி செல்வதற்கு காரணம் அடியேனால் அந்த நிகழ்வை எதிர்கொள்வதற்கு போதுமான எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. முதல். இன்னொன்று, அது எனக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காக ஒதுங்கி சொல்கிறோம். ஆனால் உலக வாழ்வியலில் இருந்து கொண்டே ஆன்மீகத்தை பின்பற்றுபவர்கள் என்பவர்களுக்கு அந்த ஆன்மீக பயணம் அப்படின்றதில் ஏற்படக்கூடிய இடையூறுகளையும் தாண்டி, ஏற்படக்கூடிய தடைகளையும் தாண்டி, மனதில் ஏற்படும் சலனங்களையும் தாண்டி அவர்கள் அதை தொடர்ந்து பயணிக்கிறார்களே. ஆனால் இந்த சந்நியாச வாழ்க்கையில் வாழ்பவர்களை விட அவர்களே மேலானவர்கள். இதுதான் உண்மை. யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் அதுதான் உண்மை. காரணம், இந்த சந்நியாச வாழ்க்கையில் வாழ்பவர்கள் எனக்கு அந்த மாதிரியான தொந்தரவுகள் வேண்டான்னு ஒதுங்கி நிற்கிறோம். ஆனால் இந்த இயல்பு வாழ்க்கையில் இருப்பவர்கள் அப்படி இருந்தாலும் நான் அதுக்குள்ளே இருப்பேன். ஆனால் அதில் நான் போகமாட்டேன். இது நேரடியாக சொல்லணும் அப்படின்னா, உலக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே ஆன்மீகத்தை கடைபிடிப்பது என்பது இன்றைய சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட இயலாத நிலைன்னு தான் சொல்லணும். காரணம், அத்தனை விதமான இடையூறுகள் இந்த உலகவியல் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம இல்லைன்னு புறக்கணிக்க முடியாது. அதை தாண்டி அவ்வளோ ஒரு மன வலிமையோடு நம்ம செயல்படுவோம் அப்படின்னா நம்மால் அந்த உலக வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. இது இயல்பான நிலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய வாழ்வியல் அமைப்பு அப்படி மாறினதுனால சில விஷயங்கள் நாம் அப்படி ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம இயல்பாக காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. இதில் எத்தனை தடவை நாம் பொய் சொல்லியிருக்கிறோம், எத்தனை தடவை நாம் கோவப்பட்டிருக்கிறோம், எத்தனை முறை நம்மளுடைய அகங்காரத்தோடு பேசியிருக்கோம், ஒரு அதிகார அகங்காரத்தோடு பேசியிருக்கிறோம் அப்படின்னு அப்பப்போ நோட் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆன்மீக நிலைக்கு எதிரானது. அப்போ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் நான் ஆன்மீகத்தில் இருப்பேன் அப்படின்றது, பகலில் இருப்பேன் அல்லது இருட்டில் இருப்பேன், ஆனால் நான் பகலையும் பார்க்கணும், பகலையும் நான் உணர்வேன் அப்படின்ற மாதிரி அது. இது ரெண்டும் நேர் எதிரானதாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், இது வழிமுறைகள், வாழ்வியல் முறைகள் வேறு. இதில் இருந்துட்டு அதை பண்ண முடியாது, அதில் இருந்துட்டு இதை பண்ண முடியாது. அப்படி செய்தால் அவர்கள் மிகவும் வல்லமையானவர்கள் அப்படின்னு தான் அதை ஒத்துக்க முடியாது. இதுதான் நிசப்தமான உண்மை. அடுத்த கேள்விக்கு போகலாம். மந்திர ஜபம் உண்மையில் பலன் தருமா அப்படின்னு மலர்கொடி என்பவங்க சிவகாசியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க.
இந்த மந்திரம் என்பதற்கு ஒரு சாதாரணமான ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா, மன திடம் அல்லது மன திறம், இதுதான் மந்திரம். இந்த மந்திர ஜபங்கள் ஓதுவதின் மூலமாக ஏற்படும் ஒளி அல்லது ஓசை அல்லது மங்கள வாத்தியங்கள் மூலமாக ஏற்படும் ஓசை, இந்த ஒளி, அதாவது சவுண்ட், அந்த சவுண்ட் அல்லது ஓசை இவைகளால் காற்றில் ஏற்படும் அதிர்வுகளின் மாற்றம், அந்த அலைவரிசையில் ஏற்படும் மாற்றம் நம் உடலில் பட்டு நம்மளுடைய சிந்தனையில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அதுதான் அந்த மனம் திறமாகுவதற்கு, திடமடைவதற்கு, சரியான வழியில் செல்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு திசையை நோக்கி வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை பயணம் மாதிரி ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இது தப்பு, இந்த பக்கம் போகணும் அப்படின்னு டைரக்ஷன் மாற்றினா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு இடத்துல போய் ஸ்லோ பண்ணி அங்கே இருந்து திரும்பணும். இது இயற்கை விதி, அதை மாற்ற முடியாது. நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இப்படி திரும்பினீங்க அப்படின்னா அதிகப்படியாக நீங்கள் வீழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அங்கே நீங்கள் நிலை தடுமாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ என்ன பண்ணணும்? அதே வேகத்தில் போகாமல் நம்மளுடைய செயலை கொஞ்சம் குறைக்கிறோம். லைக் எப்படி ஒரு காரில் போகிறோம், இல்லை பைக்கில் போகிறோம், இல்லை சைக்கிளில் போகிறோம், அல்லது ஓடுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு டேர்னிங் இருக்குதுன்னா நம்மளுடைய வேகத்தை குறைத்து அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக திரும்ப முடியும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான வேகத்திற்கு நம்மளுடைய முதலில் சென்று கொண்டிருந்த வேகத்தை குறைத்து அதுக்கப்புறம் திரும்புகிறோம் இல்லைங்களா? அது மாதிரி தான் அந்த ஒரு வேகத்தை குறைக்கும் ஒரு செயலை செய்வதற்காகத்தான் இந்த மந்திர ஜபங்கள் எல்லாம் உதவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேகமான செயல்பாட்டில் நம்மளுடைய மனநிலை எந்த நிலையில் இருக்கும் அப்படின்னா, எதை பற்றின யோசனையும் இருக்காது. அதிகப்படியாக வேகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அது அதிகப்படியான கற்பனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஒரு பதட்டமான நிலையிலேயே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து அந்த எதிர்பார்ப்போட நிலை அந்த மாதிரியான பதட்ட நிலையிலேயே இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணணும்? இந்த நிலையிலிருந்து நீங்கள் வேறு நிலைக்கு மாறணும், அல்லது இந்த பதட்டமான இல்லை ஒரு சரியான நிலையில் செல்லாமல் வேறு ஒரு தவறான வழியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த இடத்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு அல்லது உங்களுடைய நடவடிக்கைகளை குறைப்பதற்கு அல்லது உங்களுடைய சிந்தனை நிலையை குறைப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மந்திரங்களும் மங்கள வாத்தியங்களும் கோயில்களும் ஜபங்களும் பூசைகளும், இந்த மாதிரியான சாஸ்திர விஷயங்கள் எல்லாமே. அங்கே போன அல்லது அந்த மந்திரங்களை எல்லாம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? நம்மளுடைய மனம் அமைதியாகுது. அப்போது நம்மளுடைய ஆத்ம சக்தி நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படி அது ஏற்படுத்தி கொடுப்பதனால் நாம் அந்த இடத்தில் சரியான ஒரு திட்டத்தை வகுத்து அதில் பயணிக்க ஆரம்பிக்கிறோம். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த மந்திரத்தின் பலனால் அது நடக்குது அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக மாறுகிறது. இதுதான் உண்மையான இதில் இருக்கக்கூடிய தாத்பரியம். இந்த விளக்கம் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இதற்கு மேலும் விளக்கங்கள் வேணும்னா அடியேனுக்கு உங்களுடைய சந்தேகங்களை அனுப்புங்க. அடுத்தபடியாக
சிவரஞ்சனி அப்படின்றவங்க திருப்பூர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. கோபம், பொறாமை, பயம் இதெல்லாம் இயல்பான வாழ்க்கையில் எப்படி குறைச்சிக்கிறது? முதலில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் மனதினுடைய செயல்பாட்டை ஆழ்ந்து யோசித்தோம் அப்படின்னா, ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலில் நாம் எதிர்பார்த்த மாதிரியான செயல்களை நாம் செஞ்சோன்னா, அதற்கான விளைவு அங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எதிர்பாராத ஒரு நிகழ்வு அல்லது ஒரு எதிர்மறையான ஒரு நிகழ்வு அங்கே நடந்துருச்சு அப்படின்னா, அந்த இடத்தில் நம் மனதில் ஏற்படும் மாற்றம் என்ன? முதல்ல ஏற்படுறது பயம். அந்த பயம் வந்து அது உணர்வு. அந்த பய உணர்வு என்னாகுது? உணர்ச்சியாக மாறும் பொழுது தான் என்ற அகங்காரம் அங்கே மேலெழும்புது. அப்படி எழும்பும் பொழுது தான் இந்த ஒரு நிகழ்விற்காக நான் பயந்துட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அந்த இடத்தில் ஒரு வீக்கான பர்சனாக என்னை நான் காமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய மனநிலை. புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதாவது பயம் ஏற்படும் பொழுது என்ன ஆகிறோம்? நாம் ஒரு உடலின் சக்தி நிலையில், அதாவது வலிமை நிலையில் நாம் கொஞ்சம் அடிபணிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்ற ஒரு மன கற்பனை ஏற்படும் பொழுது அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பதற்காக ஏற்படுவது தான் கோபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காமல் நான் இதைவிட வல்லமையானவன் அப்படின்னு ஒரு கோபம் வரும்போது நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது? நாம் அதிகார தோரணையில் சத்தமாக பேசுகிறோம். காரணம், அந்த உள்ளே இருக்கக்கூடிய பயநிலையை மறைத்து கொள்வதற்காக அதை ஓவர்டேக் பண்ணி சத்தம் போட்டு பேசுகிறோம். இதுதான் கோபத்திற்கான மனநிலை ஏற்படுவது. அதை தொடர்ந்து தான் நமக்கு கோபம், பொறாமை, அடுத்தவங்க மேலே காழ்ப்புணர்ச்சி, அவர்களை பற்றின தவறான எண்ணங்கள் இப்படியெல்லாம் தொடர்ந்து ஏற்படுது. இப்படி ஒரு நிலை. அல்லது அந்த பயம் என்ன ஆயிடுது? கவலையாக மாறி அது அழுகை அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடுது. அப்போ நம்ம தொடர்ந்து அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டு அதற்காக அழுது புலம்புவோம். இப்படி ஒரு நிலை ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உணர்வு அப்படின்ற நிலையில் அதை பார்க்க பழகணும். அதை உணர்ச்சியாக மாற்றமடைவதற்கு முன்னால் அதை கவனிக்க பழகணும். முதல்ல ஒவ்வொரு உணர்வுகளையும் நாம் கவனித்தோமேயானால் அதில் உள்ள அனுபவத்தை தான் நம்ம உணர்வோமே தவிர அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய விளைவுகள் நமக்கு ஏற்படாது. அந்த உணர்வுகள் வடிவத்திலேயே அதை நிறுத்துவதற்கு நாம் பழக வேண்டும். இது அங்கே தான் குறைக்க முடியுமே தவிர உணர்ச்சியை போய் நம்ம குறைக்க முடியாது. இது எப்படின்னா, ஓடிக்கிட்டு இருக்கிறவங்கள கயிறை கட்டி டக்குன்னு நிறுத்துகிற மாதிரி இல்லையா? அது பண்ண முடியாது. ஓடணும்னு நாம் நினைக்கும் பொழுது அவங்க நிறுத்திடலாம். ஏன்னா அவங்க ஓடவே ஆரம்பிக்கலை. அவங்கள டக்குன்னு கையை பிடிச்சோம்னா நின்றுவாங்க. ஓடிக்கிட்டு இருக்கவங்களை கையை பிடிச்சி இழுத்து நம்மளையும் சேர்த்து எழுத்துட்டு போவாங்க. புரிஞ்சுதுங்களா? சொல்லக்கூடிய உதாரணம் உங்களுக்கு எளிதாக புரியும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த உணர்வு ஏற்படும் பொழுதே அதை
பற்றி சிந்தியுங்க. அது என்னன்னு பார்க்குறதுக்கு பழகுங்க. அது உடனே ஏற்படாது. அது தொடர்ந்து அதை பற்றி நீங்கள் தொடர்ந்து விசாரம் பண்ணும் பொழுது தான் அது ஒரு பழக்கத்துக்கு வரும். ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது, நம்மளுக்கு விருப்பப்படாத ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது, உள்ளே ஏற்படும் உணர்வுகளை அந்த இடத்துல நிறுத்தி, ஏன் இப்படி யோசிக்கிற? இது 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 இதனால நமக்கு என்ன பலன் ஏற்பட பொழுது? இதுக்கு உண்டான அனுபவம் என்ன? அப்ப நம்ம எந்த இடத்துல சரியான முறையில் செய்யல? அப்படின்றத அந்த உணர்வ ஒரு டைல்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு சுப்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எக்ஸ்போஷன் அப்படின்றது ஏற்படாது. லைக் கோபம், பொறாமை அல்லது கவலை, கண்ணீர் இந்த மாதிரியான நிலைகள் நமக்கு ஏற்படாது. இதுதான் அதற்கு சரியான வழியாக இருக்கும். அடுத்த கேள்வி திரு சந்தோஷ்குமார் அவர்கள் கோவையிலிருந்து கேட்டிருக்கிறார். தியானத்தில் ஒளி மற்றும் விசித்திரமான உருவ அனுபவங்கள் வந்தால் அது சரியா? அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். இப்போ தியானம் பண்ணும் பொழுது முதலில் நாம் மனதை அடக்கணும் அப்படின்னு முதல்ல நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆரம்ப காலங்களில் மனம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும், எங்கே வேணாலும் சுற்றட்டும். நம்மளுடைய எண்ணங்களை அதற்கு பின்னால் அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அது ஒரு கட்டத்தில் அடுத்த நிகழ்வுக்கு போக ஆரம்பிக்கும். ஒரு நிகழ்வில் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அது அந்த எண்ணம் பயணிக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேற ஒரு எண்ணத்துக்கு மாற ஆரம்பிக்கும். அந்த மாறக்கூடிய இடத்துல நாம் நம்மளுடைய எண்ணத்தை, நம்மளுடைய கவனத்தை மூச்சிலோ அல்லது புருவ மத்தியிலோ கொண்டு வந்து நிறுத்தணும் முதல்ல. அந்த நிறுத்தி தொடர்ந்து அதை பயிற்சி செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த எண்ணங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக ஆரம்பித்து ஒரு நிசப்தமான நிலை ஏற்படும். அப்படி ஏற்பட்டதுக்கப்புறம் என்னாகும்னா, இந்த மாதிரி திரு சந்தோஷ்குமார் அவர்கள் கூறியது மாதிரி சப்தமாகவோ அல்லது லைட் ஒளியாகவோ அல்லது வேறு சில ஒரு வித்தியாசமான உருவங்கள் அல்லது ஒரு கிராஃபிக் மாதிரி அப்படி அப்படியே ஹாலஜன்ஸ் மாதிரி, பல நியான் கலர்ஸ் மாதிரி, பல பிரைட் பார்த்தா திடீர்னு ஒருத்தருக்கு இருட்டாக தெரியும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பயங்கர பிரைட்டாக வெளிச்சமாக தெரியும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு உருவங்கள் தெரியும். இதற்கு முன்னால் நம்ம கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி ஒரு உருவமெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். இவைகள் எல்லாம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அடி மனதில் புதைந்திருக்கும் கற்பனைகள். இதுதான் நிலை அப்படின்னு ஒரு நிலை நமக்கு நாம் அடிமனதில் நாம் ஏற்படுத்தி கொண்ட கற்பனை நிலைகள். அது எப்பொழுது மனம் அமைதியாகுதோ அப்போல்லாம் அது அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்கும். அதை விட்டுருங்க, நீங்கள் அதை கவனிக்க வேணாம். அதை பற்றி நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒரு நிலை ஏற்படும் பொழுது உங்களுக்குள் சொல்லிக்கலாம், ஆமாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை இப்படி நீங்கள் உருவகப்படுத்திக்கலாம். அல்லது உங்களுடைய மனநிலையில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது, உங்கள் அடிமனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ வெளியில் வருதுன்னா என்ன அர்த்தம்? உள்ளே இருக்கக்கூடிய குப்பை காலியாகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை காலியாக விட்டுருங்க. அதை பற்றி தொடர்ந்து நீங்கள் கற்பனையோ அல்லது எனக்கு இப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னா, ஆமாம் நான் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைஞ்சிட்டேன், அப்படி கிடையாது. அது உள்ளே இருக்கக்கூடிய குப்பைகள், அது மேலே நீங்கள் நிறைய குப்பையாக சேர்த்து வச்சுருந்ததை பூராத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவு முதலே நீக்கிட்டீங்க. இப்போ அடியில் இருக்கிற குப்பை வெளியில் வருது. அந்த குப்பையை நீங்கள் வெளியேற்றணும். இந்த மாதிரி தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தொடர்ந்து காட்சிகளாக வரும்பொழுது என்ன ஆகுது, அந்த குப்பையும் வெளியேறிக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு குப்பை கூடையிலேருந்து நீங்கள் ஒரு பொருளை எடுத்து இப்படி வெளியில் போகிறீங்கன்னா அதை பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி இது. அடியில் இருக்க குப்பை தெரியாது.
மேலாக இருக்கக்கூடிய குப்பை தான் நமக்கு தெரியும். அதை நம்ம களைஞ்சிட்டோம். அப்போ அடியில் என்ன இருக்குது, அது ரொம்ப நாளைக்கு முன்னால் போட்டது, அது என்ன இருக்குன்னே தெரியாது. அது வெளியில் எடுக்கும் பொழுது, ஓ இதில் இந்த குப்பை கூடைக்குள்ள இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம், நாம் அடிமனதில் இருக்கக்கூடிய சில குப்பைகளை வெளியேற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ தொடர்ந்து அதில் இன்னும் ஆழமாக போகணும், இன்னும் ஆழ்ந்த தியானத்தில் போகணுன்ற ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்தி அதில் திடமாக நிற்க முயற்சியுங்கள். அப்படி முயற்சிக்கும் பொழுது மீண்டும் உங்களுடைய கவனத்தை மூச்சிலோ அல்லது புருவ மத்தியிலோ நிலைநிறுத்துவதற்கு மறந்துடாதீங்க. அப்படி செய்யும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு நிசப்தமான நிலை ஏற்படும். அப்படி ஒரு நிசப்தமான நிலை அப்படின்றத இதுதான் அதிகப்படியாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். இதற்கு அடுத்த நிலையை வார்த்தையாலோ அல்லது காட்சியாகவோ சொல்ல முடியாது. அதை உணர மட்டுமே முடியும். அப்படி ஒரு நிலை யாருக்காவது இருந்தால் அடியேனுக்கு தெரிவிங்க. அடுத்த கேள்வி திருமதி மல்லிகா அவர்கள் அன்னூர்லேருந்து கேட்டிருக்கிறார். கர்மா உண்மையா? உடனே அதற்கான பலன்கள் ஏன் தெரியறதில்லை? முதலில் கர்மா அப்படின்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அது வெரி சிம்பிள். கர்மா அப்படின்னா ஒரு செயல். அந்த செயலுக்கான வினை கர்ம வினை. அதாவது அந்த செயலுக்கான ரிசல்ட், அதுதான் கர்ம வினை. அந்த கர்ம வினை என்பது நியூட்ரல். இது கர்மானா நல்லது, கர்ம வினைனா கெட்டது அப்படி கிடையாது. கர்மா அப்படின்னா செயல், கர்ம வினை என்றால் செயலுக்கான பலன். அந்த பலன் நன்மை அளிக்கிறதா அல்லது தீமை அளிக்கிறதா என்பது அந்த கர்மத்தை பொறுத்தது இல்லையா? இப்போ ஒவ்வொரு செயலும் செயல் வடிவத்திற்கு முன்னால் அது உணர்ச்சியாக நமக்குள்ளே ஏற்படுது. அந்த உணர்ச்சிக்கு முன்னால் இருக்கக்கூடியது உள் மனதில் நமக்கு ஏற்படும் உணர்வு. சரிங்களா? இந்த உணர்வு அப்படின்றது ஒரு சூட்சும நிலை. அதாவது அதற்கு எந்த ஒரு வடிவமோ எதுவுமே கிடையாது. ஒரு எண்ணம், அவ்வளோதான். அந்த எண்ணத்திற்கு வடிவம் கொடுக்கும் பொழுது தான் அது உணர்ச்சியாக மாறுது. அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் செயலாக மாறுது. இப்போது அந்த ஆழ்மனதில் ஏற்படக்கூடிய எண்ணம் வரைக்கும் எந்த ஒரு நம்மளுடைய மனதிலோ அல்லது உடல்நிலையிலோ எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. எப்பொழுது அது உணர்ச்சியாக மாறுகிறதோ அப்பொழுது அது பற்றி மனம் அல்லது அந்த மனம் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்மளுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படுது. லைக் படப்படன்னு வேர்க்கிறது, இல்லை சந்தோஷப்படுறது, இருதயம் வேகமாக துடிக்கிறது, இல்லை ஒரு பதட்டமான மனநிலைக்கு போகிறது. இந்த மாதிரியான செயல்பாடுகள் நமக்குள் ஏற்படும் பொழுது அந்த உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அந்த உணர்ச்சி வசப்படும் பொழுது தான் அது ஏற்படுகிறது. அப்போது அந்த நிலைக்கு நம்மளுடைய மனமும் நம்மளுடைய உடலும் ஏற்படும் பொழுது நம்முடைய காந்த புலன்கள் வழியாக நம் உடலில் இருந்து ஒரு சக்தி நிலை வெளியேறுகிறது. ஒரு விதமான அதிர்வு இந்த பிரபஞ்சத்தோட இந்த காற்றின் மூலமாக கலக்க ஆரம்பிக்குது. அதற்கு ஒத்த வினை, அதாவது செயலினுடைய பலன், அது இந்த மொத்த உலகத்தில் அதற்கு ஏதுவான பலன் கிடைப்பதற்கு என்பது கொஞ்சம் டைம் எடுக்கும். காரணம் என்ன? மொத்த பிரபஞ்சத்திலையும் இதற்கு சரியான
பலன் நல்ல நல்ல பலனா இல்லது தீய பலனா? நற்பலன் என்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும். தீய பலன்னா அதற்கு மன வருத்தமோ கஷ்டங்களோ மனவேதனைகளோ ஏற்படும். இதுதான் இது தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ இந்த மனவேதனை அப்படின்றது எப்போ எதனால் ஏற்படுது? இந்த மனதிலிருந்து இந்த உடலிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இந்த ஒளி வெளியில் செல்லும் பொழுது அதற்கு ஏற்ற அல்லது ஒத்த வினை பலன் நம்மை நோக்கி வருது. அப்பொழுதுதான் அந்த நிகழ்வு நமக்கு நடக்குது. இதற்கு உண்டான அந்த டிரான்சிட் டைம் சொல்கிறோம் இல்லைங்களா, இது இயற்கையுடைய விதி. அது அப்போ தான் நிகழ ஆரம்பிக்குது. அதற்கு உண்டான கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். அது உங்களின் கர்மாவின் தீவிரத்தை பொறுத்தது. எவ்வளோ வேகமாக வரும். இப்போ ஒரு பால் எடுத்து நம்ம ஒரு செவுத்து மேலே எறிஞ்சோம், வேகமாக எறிஞ்சோம்னா வேகமாக திரும்ப வரும். மெதுவாக எறிஞ்சோம்னா மெதுவாக வரும். இல்லை அது திரும்ப வர்ற அளவுக்கு கூட நம்ம வேகம் கொடுக்கல அப்படின்னா அது அங்கேயே விழுந்து அப்படியே போயிடும். இது மாதிரி தான் நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய செயலின் தன்மை, அதனுடைய தீவிரம், அதனுடைய ஆழம், அதனுடைய வேகம் அப்படின்றத பொறுத்து அதனுடைய பலன்கள் நம்மை வந்து சேருவதும், வேகமாக வந்து சேர்வதும், தாமதமாக வந்து சேர்வதும், சில நேரம் அது நம்மை வந்து அடையாமலே போவதற்கு உண்டான காரணங்கள். மேலும் இந்த வாரம் நிறைய கேள்விகள், கிட்டத்தட்ட ஒரு 50-60 கேள்விகளுக்கு மேலே வந்திருப்பதனால இதில் இந்த 5 கேள்விகளில் அடியேன் ஒரு 32 கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் இந்த 5 கேள்விகள் அடங்கியிருக்கு. மீதம் இருக்கும் கேள்விகளுக்கு அடியேன் அவரவர்களுக்கான பதில்களை அடியேன் எப்போல்லாம் ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அழைத்து தனிப்பட்ட முறையில் அடியேன் விளக்கம் கொடுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் அடியேனுக்கு அனுப்புங்க. ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோ